இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். ரிப்போர்ட் எப்படின்னா எந்த சப்ளைட்டு எவ்வளோ வந்திருக்கு, எந்த சப்ளைட்டேருந்து எவ்வளோ விற்று இருக்கும், எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குது, எவ்வளோ கேஷ் வந்திருக்கு, எவ்வளோ கிரெடிட் வந்திருக்குது, எவ்வளோ கஸ்டமர் ரெசிப்ட் கொடுத்துருக்காங்க, அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 3 கோடு இருக்குல்ல, அந்த 3 கோடை கிளிக் பண்ணுங்கள். கிறிஸ்டல் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா பர்ச்சேஸ் மாஸ்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் லாட் வைஸ் ரிப்போர்ட்டுங்க அதை கொடுத்துட்டு இப்போ 01 நான் ரிவ்யூ பண்ணுறேன். இங்கே பாருங்க, 680 சப்ளைட்டு கேபேஜ் வந்திருக்குது, 30 நம்பர் லாட்டு, 30 பேக்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? இப்போது A36 ரவிக்கு நான் 3 பேக்ஸ் விற்றுருக்கேன். கேஷாக நான் 5 பேக்ஸ் போட்டிருக்கேன். A75 ரவிக்கு 2 பேக்ஸ் விற்றுருக்கேன். கேஷாக 3 பேக்ஸ் விற்றுருக்கேன். டோட்டலாக 13 பேக்ஸ், பேலன்ஸ் 17 பேக்ஸ் அப்படி சொல்லி உங்களுக்கு டீட்டெயில் வந்து அந்த மாதிரி எந்த சப்ளையரு அப்படி சொல்லி நம்ம எல்லாமே இப்போ நெக்ஸ்ட் பேஜுக்கு போனால் கூட உங்களுக்கு இங்கே பாருங்கள் 680 கேட்டு 10 நம்பர் லாட்டு 10 பேக்ஸ் வந்திருக்கு, 3 பேக்ஸ் விற்றுருக்கு, பேலன்ஸ் 7 பேக்ஸ். அந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். இல்லை எனக்கு வந்து சிம்பிளாக தெரிஞ்சால் ஓகே அப்படின்னா கன்சல்டேட்டிவ் கிளிக் பண்ணி அதே 1ஆம் தேதி 1 போட்டு என்டர் அடிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டேட்டுக்கு வரும். என்டர் அடிச்சிங்கன்னா வியூக்கு வந்துடும். வியூவில் வச்சு ஒரு என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வியூ ஆகிடும். இதில் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். இப்போ RRK பொட்டேட்டோ 25 நம்பர் லாட்டு, மார்க்கு 25 பேக்ஸ் வந்துருக்குது, 1 பேக் சேலாக இருக்குது, உங்களுக்கு அமௌண்ட் 2750 வந்திருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை நம்பர் லாட்டு, எந்த மார்க்கு, எவ்வளோ பேக்ஸ் வந்துச்சு, எவ்வளோ பேக் சேல் ஆச்சு, எவ்வளோ அமௌண்ட்டு அப்படி சொல்லி உங்களுக்கு இங்கே சுருக்கி உங்களுக்கு சின்னதாக காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம சப்ளையர் மூலயமா பார்த்துட்டோம். இப்போது நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர், அதாவது கஸ்டமரோட பேலன்ஸ் பார்க்கறது, கஸ்டமர் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படி சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு கஸ்டமர் மாஸ்டர் இருக்குல்ல, கஸ்டமர் மாஸ்டரில் கஸ்டமர் லாட் ரிப்போர்ட் இருக்கும். இந்த லாட் ரிப்போர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் 5 டைப் இருக்கும். சேல் அமௌண்ட் வைஸ், அதாவது கிரெடிட் எவ்வளோ போயிருக்கு, கேஷ் எவ்வளோ போயிருக்குன்னு அது டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு. சேல் பில் வைஸ் அது பார்க்கறது, அடுத்து சேல் ஐட்டம் வைஸு, சேல் கஸ்டமர் வைஸு, கஸ்டமர் ட்ரையல் பேலன்ஸ் பார்க்கறது. ஓகேவா? இப்போ நான் சேல் அமௌண்ட் வைஸில் ரிப்போர்ட்டில் டிக் பண்ணிவிட்டு இப்போ டேட் செலக்ட் பண்ணிவிட்டு வியூ கொடுத்தனா உங்களுக்கு இங்கே உங்களுக்கு இருக்கும் கிரெடிட்டில் எவ்வளோ போயிருக்குது, கேஷாக இன்றைக்கி எவ்வளோ வந்திருக்குது அப்படி சொல்லி இங்கே உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிடும். இதை க்ளோஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து சேல் பில் வைஸாக நான் போடுறேன். கொடுத்துட்டு அதே சேம் எந்த டேட்லேருந்து எந்த டேட்னு செலக்ட் பண்ணி வியூ கொடுத்தாவே நமக்கு இங்கே டீட்டெயிலாக உங்களுக்கு இருக்கும். 139 நம்பர் பில்லு, A75 ரவி 4 பேக்ஸ் விற்றுருக்காங்க, கேஜஸ் இவ்வளோ போயிருக்குது, இவ்வளோ அமௌண்ட்டு அப்படி சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். இங்கே நேம் இல்லாத எல்லாத்துக்குமே கேஷாக விற்றுருக்கோம் அப்படி சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். அடுத்து வந்து சேல் ஐட்டம் வைஸாக செக் பண்ணுறது. அதே வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஐட்டமோடு வந்திருக்கும் எந்தெந்த ப்ராடக்ட். இப்போ டொமேட்டோ 30 நம்பர் லாட்டில் 4 பேக்ஸு, இந்த கஸ்டமர் 4 பேக்ஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்து கேபேஜ் 50 நம்பர் லாட்டில் இந்த கஸ்டமர் 4 பேக்ஸ் வாங்கியிருக்காங்க. டொமேட்டோ 30 நம்பர் லாட்டில் கேஷாக வந்து 3 பேக்ஸும், A35 ரமேஷ் 4 பேக்ஸும் விற்றுருக்காங்க அப்படி சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் வைஸாக நம்ம செக் பண்ணுறது. கஸ்டமர் வைஸாக கிளிக் பண்ணிவிட்டு வியூ கொடுத்தோன்னா உங்களுக்கு இங்கே கஸ்டமரு என்ன ப்ராடக்ட்டு, எத்தனை நம்பர் லாட்டில் எவ்வளோ பேக்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி சொல்லி உங்களுக்கு இங்கே டீட்டெயிலாக வந்துடும். கஸ்டமர் வைஸாக கேஷ் இருக்கிறதுல கேஷாக போட்டிருக்கோம் அந்த பில் அப்படி சொல்லி மென்ஷன். மற்றபடி உங்களோட நேமே எல்லாமே உங்களுக்கு இங்கே டீட்டெயிலாக இருக்கும். அடுத்து கஸ்டமரோட ட்ரையல் பேலன்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமரோட பேலன்ஸ் இங்கேயே வந்துடும் உங்களுக்கு. அதாவது A1 ராஜா வந்து இன்னும் இவ்வளோ கேஷ் தரணும், A35 ரமேஷ் வந்து இன்னும் இவ்வளோ கேஷ் தரணும் அப்படி சொல்லி உங்களுக்கு இங்கே டீட்டெயிலாக வந்து ட்ரையல் பேலன்ஸ். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ கஸ்டமரோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். அதாவது அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரெசிப்டில் அப்படி சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். அதுக்கு இதே 3 கோடு கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமர் மாஸ்டரில் கஸ்டமர் ஸ்டேட்மெண்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கஸ்டமர் செலக்ட் பண்ணலாம். A75 ரவி அப்படி சொல்லி வருதா, என்டர் அடிக்கிறேன். இந்த டேட்லேருந்து இந்த டேட்டு என்டர் போட்டோன்னா உங்களுக்கு A75 ரவி வந்துடும். இங்கே பாருங்கள், இன்றைக்கி அவங்க வந்து 15,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவங்களோட பேலன்ஸ் ஆல்ரெடி வந்து 15,373. இன்றைக்கி அவங்க 15,000 கொடுத்துருக்காங்க, மிச்சம் 373 ரூபாய் இருந்துச்சு. இன்றைக்கி திரும்பியும் சேல் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ 12,265. இந்த 373 கூட 12,265 ஆட் ஆகி 12,638 இன்னும் அவங்க தர வேண்டிய பேலன்ஸ் அப்படி சொல்லி காமிச்சிருவீங்க டீட்டெயில்ஸாக.